வெல்கம் வியூவர்ஸ். அது 1971ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23. இடம் ஸ்பெயினின் அண்டலூசியாவில் உள்ள பெல்மேஸ் நகரில் உள்ள ஒரு சாதாரண ஒரு வீடு. வழக்கம் போல அந்த வீட்டு பெண்மணி மரியா கோமெஸ் என்பவர் என்றும் போலன்றும் தனது குடும்பத்துக்கு தேவைக்கான அன்றாட வீட்டு வேலைகளை தனது வீட்டு கிச்சனில் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது தவறுதலாக கீழே கொட்டிய தக்காளி சாஸை சுத்தம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுதுதான் அந்த அமானுசுய நிகழ்வை பார்த்தார். குழப்பமும் பயமும் அவருக்கு ஒன்று சேர என்ன செய்வது என்று தெரியாமல் அந்த குளிரிலும் அவருக்கு மிக வேகமாக வேர்க்க ஆரம்பித்தது. அதீத பயத்தில் அலறி அடித்து கொண்டு அந்த கிச்சனிலிருந்து வேக வேகமாக தனது கணவரை தேடி வெளியே ஓட ஆரம்பித்தார். அங்கே என்ன நடந்தது? கிச்சனில் சாதாரணமாக வேலை செய்து கொண்டிருந்தவர் அதீத பயத்தில் அலறி அடித்து கொண்டு வெளியே ஓட வேண்டிய காரணம்தான் என்ன? வாங்க, அது என்னன்னு பாப்போம். வணக்கம், நான் லிசா. நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது காலச்சக்கரம் வழக்கும் மர்மங்கள் முடிவதில்லை, பாகம் 7. நாம் சில நேரங்களில் வானத்து மேகங்களை வேடிக்கை பார்க்கும்போது அதில் பல வடிவங்களில் யானை, பூனை, குதிரை போல சில உருவங்கள் சில சமயங்களில் நமக்கு தெரியுமல்லவா? அப்படி வீட்டு சுவர்களில், தரைகளில் பயங்கரமான சில மனித முகங்கள் தெரிந்த ஒரு நிகழ்வுதான் பெல்மஸ் ஃபேசஸ். ஆனால் நாம் நினைப்பது போல அவை சாதாரண கற்பனை மேக வடிவம் போன்றது அல்ல. மிகவும் மர்மம் நிறைந்த நிகழ்வு அது. ஆம், நீங்கள் நினைப்பது போலதான் அன்றும் நிகழ்ந்தது. கிச்சனில் வேலை பார்த்து கொண்டிருந்த மரியா கோமெஸ் அன்று தரையில் பார்த்ததும் பயங்கரமான சில முகங்களைதான். திகில் கலந்த ஒரு பயத்தோடு வெளியே ஓடிய அவர் நேராக சென்றது அவரது கணவர் ஜூயான் பெரேராவிடம்தான். கிச்சன் தரையில் சில பயங்கரமான முகங்கள் தெரிவதாக மிகவும் பதட்டத்தோடு அவரது கணவரிடத்தில் அந்த பெண்மணி சொன்னார்கள். இதை முதலில் நம்பாத அவரது கணவர் ஜூயான் உள்ள சென்று பார்த்தபொழுது அவரும் தரையில் அந்த பயங்கர முகங்கள் தெரிவதை பார்த்தார். இந்த அமானுஷ்ய முகங்களைக் கண்ட அவர்கள் பயத்தில் வீட்டை விட்டு நேராக ஓடிய இடம் அங்கே அருகில் இருந்த சர்ச்சுக்குதான். அங்கே இருந்த ஃபாதரிடம் இங்கே அவர்கள் பார்த்த அமானுஷ்ய முகங்களை குறித்து சொல்லி அவரை உதவிக்கு அழைத்தார்கள். ஜூயான் பெரேரா கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த சர்ச் ஃபாதர் ஜூயான் பெரேரா வீட்டிற்கு சென்று ஜெபம் செய்து அங்கு மர்ம முகங்கள் தெரிவதற்கு என்ன காரணம் என்று ஆராயத் தொடங்கினர். அதற்குள் இந்த விஷயம் காட்டுத்தீ போல அந்த ஊர் முழுக்க பரவியது. இந்த மர்ம முகங்களைக் காண அந்த ஊர் மக்கள் அனைவரும் ஆர்வமாகவும் ஏதோ ஒரு அதிசயத்தை காணப்போகிறோம் என்ற ஆவலில் கூட்டம் கூட்டமாக தொடர்ந்து அந்த வீட்டுக்கு வரத் தொடங்கினார்கள். அனைவரும் அந்த மர்ம முகங்களை பார்த்து வியந்து எதனால் இந்த முகங்கள் இங்கே தெரிகின்றது என்று தெரியாமல் குழம்பி நின்றார்கள். இறுதியாக ஊர் மக்களின் ஆலோசனையின் பேரில் அந்த கிச்சனில் தரைத்தளம் முழுவதுமாக அகற்றப்பட்டு புது சிமெண்ட் போட்டு ஒழுங்கு செய்தார்கள். ஆனால் ஆச்சரியமாக மீண்டும் மீண்டும் அங்கே முகங்கள் தோன்றியபடியே இருந்தன. அவைகள் மேகத்தில் நாம் செய்யும் கற்பனை வடிவங்கள் போல அல்லாமல் மிக தெளிவாக மனித முகங்களை காட்டிக் கொண்டிருந்தது, அதுவும் முக பாவனைகளுடன். இறுதியாக இந்த விஷயம் உள்ளூர் காவல்துறையினர் மூலமாக அங்கே உள்ள அரசாங்கத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. அந்த நகரின் மேயரே அந்த சிமெண்ட் தரையில் தோன்றும் முகத்தை உடைத்து ஆய்வுக்கு கொண்டு வாருங்கள் என்று உத்தரவு போட்டார். அந்த வீட்டில் மர்ம முகங்கள் தெரிவது தொடர்ந்து கொண்டேதான் இருந்தது. முகத்தில் முக பாவனைகள் தெளிவாக காட்டின. அழிக்க அழிக்க அவைகள் மீண்டும் மீண்டும் தோன்றத் தொடங்கின. ஆண்முகம், பெண்முகம் என்று சரியாக அடையாளம் தெரிந்தன. விதவிதமாக அவைகள் காட்சி தந்தன. காலப்போக்கில் அந்த வீட்டில் தோன்றும் மர்ம முகத்தை பார்க்க கூட்டம் கூட தொடங்கியது. அந்த வீடே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் போலதான் மாறிப்போனது. 1972ஆம் ஆண்டு ஈஸ்டர் அன்று நூற்றுக்கணக்கான மக்கள் அங்கே கூட்டம் கூட்டமாக படையெடுத்தார்கள் அந்த மர்ம முகங்களை பார்க்க. தினம் தினம் அந்த வீட்டுக்கு வரும் மக்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டேதான் இருந்தன. அடுத்தடுத்து விதவிதமான வடிவங்களில் முகங்கள் அந்த கிச்சனின் தரையில் தெரிவது தொடர்ந்து கொண்டே இருந்தது என்று பெரேரா குடும்பம் விளக்கம் அளித்தது. அந்த மர்ம நிகழ்வே அங்கே தொடர்ந்து நடப்பதனால் அரசாங்கம் அந்த இடத்தை ஆய்வு செய்ய முடிவெடுத்து அங்கே சில ஆராய்ச்சியாளர்களை அனுப்பியது. அந்த இடத்தை ஆய்வு செய்தவர்கள் இதற்கு முன் அங்கே என்ன இருந்தது என்று ஆராய்ந்தார்கள். கிடைத்த பதில் அர்த்தமுள்ளதாகத்தான் இருந்தது. அங்கே இதற்கு முன் ஒரு சுடுகாடு இருந்தது.
அங்கே தோண்டி பார்த்தவர்கள் சில சரியாக புதைக்கப்படாத எலும்புக்கூடுகளை கண்டார்கள். அவைகளை சரியாக புதைத்து மீண்டும் சிமெண்ட் போட்டார்கள். இதுதான் பிரச்சனை, இனி முகங்கள் வராது என்றார்கள். ஆனால் ஒரு வாரம் கழித்து ஒரு பெண் முகமும் அதை சுற்றி ஒரு 10 சின்ன சின்ன முகங்களும் தோன்றி மீண்டும் மர்மத்தை கிளப்பியது. அங்கே தரைத்தளம் பலமுறை தோண்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டது. ஆனால் முகங்கள் தோன்றுவது மட்டும் நிற்கவே இல்லை. டிடர்ஜெண்டை வைத்து அந்த முகங்களை மீண்டும் மீண்டும் கழுவி பார்த்தார்கள். அவைகள் கண்களை அகல திறப்பது, முகபாவங்களை மாற்றுவது என்று தொடர்ந்தனர். ஆனால் மறையவில்லை. 1972ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து தோன்றிக் கொண்டே இருந்தன. இன்று வரை அந்த மர்ம முகங்கள் தோன்றிய காரணம் இதுவரை யாருக்கும் கிடைக்கவில்லை. மர்மம் மர்மமாகவே இன்றும் தொடர்கிறது. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் மேலும் தெரிந்து கொள்ள விரும்பினால் கூகுளில் தி பெல்மஸ் ஃபேசஸ் என்று தேடி பாருங்கள். டியர் வியூவர்ஸ், இந்த சம்பவங்களைப் பற்றின உங்களது மேலான கருத்துக்களை இங்கே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களது ஆதரவை எங்களுக்கு கொடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த ஒரு காணொளியை ஷேர் பண்ணுங்க. இன்னும் இது போன்ற நிறைய பதிவுகள் உங்களுக்காக காத்து இருக்கின்றன. மீண்டும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் லிசா. பை.